வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். Hi everyone, good morning. March 4th, 2026, Nifty 24,353 அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் ஜங்ஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24,444 இருந்து 24,222 அப்படிங்கிறத தாமோ ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த ஜோனுக்குள்ள வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு தேஜாவு மாதிரி இல்லை வந்துட்டு ஒரு ஹாலிவுட் மூவில வர மாதிரி அது சுத்திக்கிட்டே இருக்கும், ஒரே இடத்துலயே சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த 222க்கும் 444க்கும் நடுவுலயே ஓடிக்கிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாசம்லாம் இதே ஜோன்ல ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இதுக்கு பேர் வந்து தாமோ ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருந்தோம். இப்ப இந்த தாமோ ஜோன்ல தான் விழுந்து கிடக்கு. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24,145 அப்படிங்கிற ஒரு லெவலை கொடுத்துருக்கு லோவா. இனிஷியலா கிஃப்ட் நிஃப்டி கொடுக்கக்கூடிய லெவலை வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கொடுக்கும், அதாவது மார்ச் ஃபியூச்சர் கொடுக்கும் அந்த லோவை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்பாட்ல வந்துடும். ஸ்பாட்ல வரும், ஃபியூச்சர்ஸ்ல வரும். இந்த மாதிரி அப்சைட்ல போகும் பொழுது மார்க்கெட் புல்லிஷா இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டியில கொடுக்கும், அதுக்கப்புறம் மார்ச் ஃபியூச்சர்ஸ்ல கொடுக்கும், அதுக்கப்புறம் ஸ்பாட்ல கொடுக்கும். இது புல்லிஷா போகும்போது. பேரிஷா வரும் பொழுது கிஃப்ட் நிஃப்டியில கொடுக்கும், அதுக்கப்புறம் ஸ்பாட்ல கொடுக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல கொடுக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ரிவர்சல்ல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ 24,305 அப்படிங்கறது டே லோவா கொடுத்துருக்கு. டே ஹை வந்து 24,476 அப்படிங்கறது கொடுத்துருக்கு. ஓப்பன் ஆனது இன்னைக்கு வந்து 24,388. இந்த 388 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொடுத்த உடனே ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரு ஸ்பைக் ஒன்று அடிச்சுது. அந்த ஸ்பைக் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் லெவல்ல கிடையாது. யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன்ல வருது அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்துட்டு அப்சைட்ல குவிக்கா மூவ் ஆகும். சரிங்களா? போன வீக் அப்படிதான் நடந்துச்சு. 300 பாயிண்ட்ஸ் வித்தின் 5 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் இட் செல்ஃப் 300 பாயிண்ட்ஸ் வந்துட்டு கெயின் பண்ணுச்சு. பட் இந்த முறை அந்த மாதிரி அந்த ரெக்கவரியை கொடுக்கல. அப்போ இந்த ஷார்ட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, இந்த ஷார்ட்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கன்விக்ஷனோட இருக்காங்க. இன்னும் ஃபர்தரா இந்த மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிறதுக்கு அவங்க கன்விக்ஷனா இருக்காங்க. 3 பாயிண்ட் வந்துட்டு பேர்ஸுக்கு ஃபேவரான ஒரு விஷயமா இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, 24,950க்கு கீழே இருக்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் சைன். அதுக்கடுத்து 24,763 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இருக்கிறது ஒரு செகண்ட் லெவல் ஆஃப் நெகட்டிவ் சைன். மூணாவது 24,571 அப்படின்னு ரீசெண்டா கொடுத்த லோவை கட் பண்ணி இருக்கிறது ஒரு தேர்ட் மேஜர் ப்ளோ, ஒரு நெகட்டிவ் சைன் புல்ஸுக்கு. ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப வேலிட் பாயிண்ட், ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட், 24,432.70. இது வந்து இன்வெர்டட் புல்லட் கேண்டில் கிரியேட் பண்ண ஒரு டே. 24,432.70 அப்படிங்கிறது உங்களுக்கு டெய்லி, வீக்லி, மந்த்லி எல்லாத்துலயுமே வந்து ஸ்ட்ராங்கா ஒரு இன்வெர்டட் புல்லட் கேண்டில் கிரியேட் பண்ண ஒரு டே, மந்த். அந்த லெவலை பிரேக் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இந்த 4 பாயிண்ட்டுமே வேலிடான பாயிண்ட். இந்த 4 லெவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த 4 லெவலுமே உங்களுக்கு டவுன் சைடில் வரும்பொழுது சப்போர்ட் ஆக்ட் பண்ணும், மேல வரும் பொழுது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். திரும்ப ரிப்பீட் பண்றேன், அந்த 4 லெவலையும் நீங்க இப்பன்னு கிடையாது, அடுத்து எப்ப வந்தாலுமே வந்துட்டு அந்த லெவல் கிட்ட வரும் பொழுது அப்படித்தான் அது பிஹேவ் பண்ணும். இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து எப்ப வந்திருக்கு? செப்டம்பர்ல, 2025 செப்டம்பர்ல அந்த மந்த்துடைய ஓப்பன் வந்து 24,432.70, லோ வந்து 24,432.70. எக்ஸாக்டா வரணும், அந்த டெசிமல்ஸ் முதற்கொண்டு எக்ஸாக்டா வரணும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒரு முறை சொன்னதை வந்து 1000 முறை சொன்ன மாதிரி நீங்க மனசுல வச்சுக்கணும். திரும்ப அதுல உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. 0.5 கூட, 0.05 கூட மிஸ் ஆகக்கூடாது. 0.70னா 0.70 எக்ஸாக்டா வரணும். அப்படி இருந்ததுன்னா அதை வந்து இன்வெர்டட் புல்லட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்வெர்டட் புல்லட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்வெர்டட் புல்லட் கேண்டில் ஒன்று வருது, ஓப்பன் லோ ரெண்டு சேமா இருக்குன்னா அந்த டேவும் சரி, அந்த டே வந்து கம்ப்ளீட்டா முழுக்க முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு புல்லிஷான நேச்சர்ல போகும்.
புல்லிஷான நேச்சர்ல கீழே கரெக்ஷன்ல வந்தா கூட அதை திரும்ப பை அண்ட் டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி திரும்ப மார்க்கெட்டை லிஃப்ட் பண்ணி மேலதான் கொண்டு வருவாங்க. அதுதான் இன்வெர்டட் புல்லட் கேண்டிலுக்கு இருக்கக்கூடிய நேச்சர். அந்த இன்வெர்டட் புல்லட் கேண்டில் டெய்லியில வருதுன்னா ஐபிசி அப்படிம்போம். அதே வந்துட்டு உங்களுக்கு வீக்லியில வருது அப்படின்னா யூனிக் கேண்டில் அல்லது பெக்யூலியர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். மந்த்லியில ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா அதை வந்து ஆர்டிஎஃப் கேண்டில்னு பேர் வச்சிருக்கோம். எல்லாம் ஒண்ணுதான், காமனா ஒரே பேர் தான், இன்வெர்டட் புல்லட் கேண்டில். டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி மாத்தி மாத்தி வச்சிருக்கிறோம். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்வெர்டட் புல்லட் கேண்டில் ஐபிசி. வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிக் கேண்டில்னு பேரு. என்ன கேண்டில்? யூனிக் கேண்டில் அல்லது பெக்யூலியர் கேண்டில்னு பேரு. அதுவே வந்து மந்த்லிலயும் வந்திருக்கு, மந்த்லிலயும் அது அந்த லெவல் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிச்சுன்னா அந்த கேண்டில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஎஃப் கேண்டில்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணது டீம் ஆர்டிஎஃப். அதனால எங்களுடைய பேரை வந்து வச்சிருக்கிறது சையத் அபுதாகிர் அப்படி வச்சிருக்காரு. குபேரன் கேண்டில் வச்சாரு, இன்னொருத்தர் சார் ஆர்டிஎஃப் கேண்டில், இவங்க தான் நாமகரணம் சூட்டினாங்க. அதனால பேரை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கோம் பேஸ்ட் ஆன் டைம் ஃப்ரேம். தட்ஸ் இட். ஸோ அந்த செப்டம்பர் மந்த் கொடுத்திருந்தது ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்டிஎஃப் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு, இன்வெர்டட் புல்லட் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி. அந்த லெவலை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஒரு புல்லிஷான நேச்சர்ல இருக்கும். அந்த லெவல்ல இருந்து தான் மார்க்கெட் எஸ்கலேட் ஆகி 2 முறை ஏடிஹெச்எஃப் ஃப்ரேம் பண்ணுச்சு அடுத்தடுத்து. முதல் முறை வந்துட்டு பாத்தீங்கன்னா 325.80 அப்படின்னு ஒரு லெவலை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 373 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து கொடுத்துச்சு. சரிங்களா? இந்த இடத்துல இந்த கேண்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 25,000 இல்ல, இந்த கேண்டில் 26,325.80 டிசம்பர் மந்த்ல கொடுத்துச்சு ஏடிஹெச். அதுக்கு அடுத்து ஜான்வரி மந்த்ல 26,373 அப்படிங்கிற ஒரு லெவலை கொடுத்துச்சு. 73.20 அப்படிங்கிற லெவலை கொடுத்துருக்கு. இது ஏடிஹெச். ஸோ இவ்வளவு தூரம் மேல ஏறின அந்த புள்ளிகள் அத்தனையுமே இப்ப இழந்து திரும்ப 24,432.7 அப்படிங்கிறத கட் பண்ணி இருக்கிறது. இட்ஸ் நாட் அ குட் சைன். சரிங்களா? அது கட் பண்ணி கீழே வந்திருக்குங்கிறது இட்ஸ் நாட் அ குட் சைன். அந்த நாலு லெவல்ஸ் வந்து எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கணும். 24,950, 24,763, 24,571 recent low, 24,432.70. இது எப்பவுமே வந்துட்டு மேல இருந்து கீழே வரும்பொழுது சப்போர்ட் ஆக்ட் பண்ணும், கீழே இருந்து மேல போகும்போது அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். இட் பி சோ காசியஸ் அட் திஸ் ஜங்ஷர். அண்ட் இன்னைக்கு 305 திரும்ப பேனிக்ல கட் பண்ணுச்சுன்னா அது 222க்கு போகும். தாமோ ஜோனுடைய லோ லெவல், லோ லெவல் என்ன? 24,222 இதுக்கு போகும். இன்னும் எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல போகணும் அப்படின்னா 124,185, அதுக்கு அடுத்து 24,145. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி கொடுத்துருக்கான் அந்த லெவல. சரிங்களா? ஸோ பேனிக் பிரேக் ஆஃப் 24,305 மீன்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 24,222, 185, 145. சரிங்களா? இந்த இடத்துல ட்ரம்ப்புடைய அட்ராசிட்டியில ஏப்ரல் 7ஆம் தேதி நிப்டி 21,743 ஃபேஸ் பண்ணுச்சு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப குயிக்கா, ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நிப்டி ரொம்ப குயிக்கா எஸ்கலேட் ஆகி 25,669 அப்படிங்கிற ஒரு லெவல போய் ரீச் பண்ணுச்சு. அந்த 669.35 அப்படிங்கிற ஒரு லெவல ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அது வரைக்குமே வந்துட்டு புல்லிஷான நேச்சர்ல பேர்ஸுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம ரொம்ப ஸ்ட்ராங்கா அக்ரஸிவா ஒரு டிபிக்கல் புல் மார்க்கெட்ல இருக்க மாதிரி மார்க்கெட் எக்ஸலண்டா மேல வந்துச்சு. பட் வந்தது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 25,669 இருந்து உங்களுக்கு ஒரு ஷார்ப் செல் ஆஃப் கிரியேட் ஆகி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தது எங்க போய் விழுந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 24,437.50 அப்படிங்கிற லெவல்ல போய் விழுந்துச்சு. ஆக்சுவலி 0.382 பொட்டன்ஷியல் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம், பிஆர்னு சொல்லுவோம், பொட்டன்ஷியல் ரிவர்சல். அது வந்து 24,169.70. ஆக்சுவலா அந்த இடத்துக்கு அந்த வேல்யூ வந்திருக்கணும். ஆனா 337ல இருந்தே அந்த நிப்டி ரிவர்சல் ஆச்சு. அங்க மிஸ்ஸிங் நம்பர்ஸ் 337. ஏன் 170க்கு வரல? 170க்கு வந்திருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் ஓகே ஃபைன். ஒரு 10 பாயிண்ட் 7 பாயிண்ட் அந்த மாதிரி 15 பாயிண்ட் அப்படின்னா இட்ஸ் ரீசனபிள், ஓகே. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 160 பாயிண்ட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம மிஸ்ஸிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸை லேட்டரா வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கும். இப்போ வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். இப்போ வரக்கூடிய நாட்கள்ல அப்கமிங் டேஸ்ல அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய லோ வந்து
உங்களுக்கு அந்த இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய லோ வந்து 24,305 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பேனிக் பிரேக் ஆஃப் 305 அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 24,222, 185, 145 அப்படிங்கிற ஜோனை நீங்க டவுன் சைட்ல எதிர்பார்க்கலாம். அதே வந்து 404க்கு மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ரைட் அப்ல கொடுத்தது போல 456 அப்படிங்கிற ஒரு லெவலில் இனிஷியலா போய் ரீச் ஆகும். அப்புறம் 24,555 24,555 அப்படிங்கிற லெவலில் அப்சைட்ல போய் ரீச் ஆகும். 24,404க்கும் 24,305க்கும் இடையில இந்த 100 புள்ளிகள் ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நாட் அட்வைசபிள் ஃபார் டேக்கிங் எனி நியூ ட்ரேட்ஸ். நாட் அட்வைசபிள் ஃபார் டேக்கிங் எனி நியூ ட்ரேட்ஸ். காலையில வந்துட்டு எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஷார்ப்பான ஒரு ஒரு சின்ன ரெக்கவரி இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. அந்த ரெக்கவரி வந்து 476ஓட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதுதான் டே ஹையாவும் இருக்கு. இன்னைக்கு அதுதான் டே ஹையாவும் இருக்கு. அதுல ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் தான் என்ட்ரு ஆனோம். அது ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மட்டும் தான் அதை செய்ய முடியும். போன நேற்று முதல் நாள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு நேச்சரில் ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஃபால் இருக்கு அப்படின்னா ஒரு ஷார்ப்பான ஒரு ரெக்கவரி அந்த இடத்துல இருக்கும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த ப்ராஃபிட் புக்கிங்கை நம்ம மண்டே விட்னஸ் பண்ணோம். பட் வி டிடன்ட் விட்னஸ். என்ன இன்னைக்கு நம்ம அதை பார்க்கல. அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு ரெக்கவரி இல்லை. அப்போ ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன் வந்து ஷார்ட்டர்ஸ் கிட்ட இருக்கு. நாங்க 24,800 கால் ஆப்ஷன் மார்ச் 17ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கு எடுத்திருந்தோம். ஜஸ்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஜஸ்ட் ஃபார் 15 மினிட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்லை. டீம்ல எடுத்திருந்தாங்க, ரிப்போர்ட் அமைச்சிருந்தாங்க. என்ன எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த 24,800 மார்ச் 17th எக்ஸ்பைரி 215 ரூபாய்க்கு பை பண்ணி இருந்திருக்காங்க. அது 244 ரூபாய்க்கு போயிருக்கு. அவங்க 240 ரூபாயில கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு மேல அதை ஹோல்டு பண்ணல. தேர் இஸ் நோ கன்விக்ஷன் ஃபார் ஹோல்டிங் கால்ஸ். ஏன்னா வந்துட்டு இங்க ஷார்ட்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுகிட்டு இருக்காங்க. அண்ட் 404க்கு மேல சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா போகலாம். பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஃபாலிங் நைஃபை கேட்ச் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் கட் ஆயிரும். ரன்னிங் ட்ரெயினை நீங்க கேட்ச் பண்ணீங்கன்னா ட்ராக்ல விழுந்து அடிபட்டுருவோம். ரெண்டுமே தப்பு செய்யக்கூடாது. ரெண்டுமே தப்பு செய்யக்கூடாது. ஃபாலிங் நைஃபை கேட்ச் பண்றீங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ போயிருச்சே, விட்டுட்டோமே, நம்ம இன்னைக்கு பிடிச்சிட மாட்டோமா அதை, அட்லீஸ்ட் நம்மளும் ஆல்ரெடி நம்ம ஷார்ட் சைடு இருந்தோம்னா இன்னைக்கு 500 பாயிண்ட் கேட்ச் பண்ணி இருந்திருப்போமே அப்படிங்கிற அந்த பதட்டமான நிலையெல்லாம் உள்ள வரவே கூடாது. அப்படிலாம் இருந்த மார்க்கெட்ல சர்வை பண்ண முடியாது. விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து மைண்டை நீங்க வந்து உங்க மனசு ஒரு மாதிரியே சொல்லும், உங்க மைண்ட் ஒரு மாதிரியே திங்க் பண்ணும். மைண்ட் கிரிமினலா திங்க் பண்ணும், மனசு வந்து குட் சோல், அது கரெக்டா திங்க் பண்ணும், அது கரெக்டா சொல்லும். சரி போனா போது, நம்ம அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு மனசு சொல்லும். ஆனா மைண்ட் என்ன பண்ணும், அது கிரிமினல். அது வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, விட்டுட்டோமே, அது இப்ப பிடிச்சிட்டா பரவாயில்ல, ஏதோ ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நான் பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு அவசர கதியில உள்ள குதிக்க வைக்கும். அது ரன்னிங் ட்ரெயினை கேட்ச் பண்றது. அந்த வேலையை செய்யவே கூடாது. அந்த வேலையை செஞ்சா கேபிட்டல் பர்ஸ்ட் ஆகி போயிடும். இன்னொன்று வந்து ஃபாலிங் லைஃபை கேட்ச் பண்றது. அச்சோ முன்னாடியே விட்டுட்டோமே, கீழே விழ போற மார்க்கெட் போல இருக்கே, நம்ம போய் இப்ப பிடிச்சிருவோமேன்னு சொல்லி கீழே மேல இருந்து கத்தி கீழே விழுந்துட்டு இருக்கு. கீழே வர வர அதோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப எப்படி வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு ஈரான் மேல வந்துட்டு இதை வந்து மிசைல் வந்து லான்ச் பண்ணோம்னா அந்த மாதிரி வந்து லான்ச் ஆன மாதிரி இந்த கேண்டில் ஸ்டிக் விழுந்துட்டு இருக்கு. கீழே விழ விழ அதோடைய ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே வரும். தரையை நோக்கி வரும்போது அதோடைய ஃபோர்ஸ் அதிகமாயிட்டே வரும். அப்ப அந்த இடத்துல போய் நீங்க ஃபாலிங் நைஃபை நீங்க கேட்ச் பண்ணீங்கன்னா உங்க ஃபிங்கர்ஸ் கட் ஆகி போயிடும். ஸோ ஒரு ட்ரேடை நீங்க முன்னாடியே கமிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை என்ன எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த பர்டிகுலர் டேல இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டியில இல்ல எக்ஸ்ட்ரீம் ஒரு ரேஞ்சில், ஒரு பெரிய ப்ராட் ரேஞ்சில் மார்க்கெட் வந்துட்டு கேப் அப்லயோ கேப் டவுன்லயோ ஓப்பன் ஆகும் பொழுது நீங்க வைப்ரேட் ஆகவே கூடாது. வைப்ரேட் ஆகாம ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க, மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்க, பொறுமையா அப்சர்வ் பண்ணுங்க. திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கன்விக்ஷனோட ஸ்ட்ராங்கா சேஃப்டி மெஷர்ஸ்மெண்டோட நீங்க வந்துட்டு உள்ள போய் நீங்க ட்ரேட்ஸ் கமிட் பண்றீங்க அப்படின்னா அதுல எடுக்கக்கூடிய ஒரு மினிமம் ப்ராஃபிட் உங்களுக்கு கம்ப்ளீட் சாட்டிஸ்பேக்ஷனை கொடுக்கும். அவசர கதியில கிணத்துல மொட்டை கிணத்துல போய் உள்ள குதிப்பாங்க, தண்ணியே இருக்காது. மோதிரம் 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 உள்ள போய் குதிச்சு இருக்கிற காசை தொலைச்சிட்டு வந்துருவாங்க. அந்த வேலையை மட்டும் டீம் ஆர்டிக்குள்ள இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நீங்க செய்யவே கூடாது. இங்க வந்துட்டு ப்ராசஸ்க்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ராஃபிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும் பொழுது நீங்க வந்துட்டு அதுல வந்து நீங்க எப்படி அந்த வந்து அந்த இதுல வந்துட்டு அந்த போட்ல வந்துட்டு செயில் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த வேவ்ஸ்ல, அந்த மாதிரி உங்களால வந்துட்டு செயில் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க வந்துட்டு பிராக்டிஸ்ல தான் இருக்கணும். ரொம்ப கரெக்டா கவனமா இது பண்ணணும். கையில வச்சிருக்கிற காசை காப்பாத்த பழகிக்கணும், தொலைச்சிடக்கூடாது.
காசு இருந்தால் தான் மார்க்கெட்டுக்குள்ள இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் நம்மளை தூக்கி வெளியே எரிஞ்சிடும். திரும்ப நீங்க மார்க்கெட்டை பத்தி பார்க்கவே மாட்டீங்க, வெறுத்துருவீங்க, மார்க்கெட்டை ஃபெட்டப் ஆகி நீங்க திரும்ப மார்க்கெட் பக்கமே உள்ள வரமாட்டீங்க. அதனால அதுல மட்டும் அந்த ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன். வாரத்துல எனக்கு 2 கால் வந்துகிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதோ ஒரு மூலையில இருந்து ட்ரேடிங் சைக்காலஜில ஒரு 30 வீடியோ நம்ம சேனல்ல போட்டு வச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு எதையாவது ஒரு மூலையில இருந்து கால் வரும். சார் நான் ஒரு 30 லட்சத்தை தொலைச்சிட்டேன், ஒரு 20 லட்சத்தை தொலைச்சிட்டேன், நம்ம 3 லட்சம் வச்சிருந்தேன் சார், நான் வேற ஒரு முக்கியமான ஒரு பாப்பாவோட எஜுகேஷனுக்காக வச்சிருந்தேன், அதை எடுத்து போட்டு ஏதாவது ஒன்று எடுத்துடலாம் பார்த்தேன் சார், அந்த பணம் போயிடுச்சு சார். இப்படி எல்லாம் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நேத்து அப்படி ஒரு கால் வந்தது. அதனால நான் சொல்றேன், ஸோ கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் மஸ்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கணும். அண்ட் அவசரப்படக்கூடாது. பணத்தை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க வந்திருக்கோம். அப்ப பணம் இருந்தாதான் இங்க மூலதனம். பணத்தை தொலைச்சிட்டோம்னா இங்க நம்ம சர்வை பண்ண முடியாது. ஸோ இதுல எல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 500 பாயிண்டா இறங்கக்கூடிய மார்க்கெட்ல இப்ப 25,250 நம்ம ஒரு நாள் 3:27க்கு டீம்ல எடுத்திருந்தாங்க. 10 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ணாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுக்கல, நான் பாஸ் பண்ணல, அவங்களாவே எனக்கு எடுத்தாங்க. அவங்களோட டிசிஷன் பர்ஃபெக்டான டிசிஷன். 25,250 புட் ஆப்ஷன் வெறும் 109 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இன்னைக்கு அதே 25,250 புட் ஆப்ஷன் மார்ச் 10th எக்ஸ்பைரி எவ்வளவு இருக்குன்னு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, எவ்வளவு ஹை போயிருக்குன்னு பாருங்க. அது வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடு. ஆக்சுவலி அது ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் இந்த தடவை. வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட். ஆக்சுவலி அந்த இடத்துல நான் கொஞ்சம் என்னுடைய ஹெல்த் கான்சியஸ்ல இருந்தனால நான் வந்துட்டு அதை சரியா கவனிக்காம இல்லாட்டி அந்த இது வந்து கேட்ச் பண்ணியிருந்தேன். இட் ஹேப்பன்ஸ். இதுக்காக நம்ம வந்துட்டு உள்ள போய் அவசர கதியில நம்ம குதிக்கிறோம் அப்படின்னா இருக்கிற கேபிட்டல் தொலைச்சிட்டு போயிடும். ஸோ இது ட்ரேடிங் சைக்காலஜி. இந்த இடத்துல நான் வந்து அழுத்தம் திருத்தமா உங்க மனசுல பதிவு வைக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல சொல்லிட்டேன். ஸோ இப்போ ப்ரெசென்டா போகக்கூடிய லெவல்ஸ்ல கரண்ட் சுச்சுவேஷன் வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 404 அப்படிங்கிற லெவலுக்கு மேல சஸ்டைன் ஆகுதும் ஹோல்டு பண்ணணும் அட்லீஸ்ட் ஃபார் 15 to 30 மினிட்ஸ். 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அது ஹோல்டு பண்ணணும். அதுவே வந்து டவுன் சைட்ல 305 பேனிக்ல கட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 15ல இருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் கீழே சர்வைவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 222, 185 and 145 ஆன் டவுன் சைட். அப் சைட்ல வந்துட்டு 404க்கு மேல இதே போல சொன்னது போல சர்வைவ் ஆகுது அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 456 அண்ட் 24,555 அப்படிங்கிற லெவலில் நீங்க எதிர்பார்க்கலாம். இன் பிட்வீன்ல இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா யூ ஷுட் நாட் டேக் எனி ட்ரேட்ஸ். ஸ்கிப் பண்ணுங்க, டே அவாய்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. இல்ல உங்களுடைய இதுல வந்துட்டு கில் ஸ்விட்ச் இருக்குன்னா கில் ஸ்விட்ச் போட்டுட்டு நீங்க ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்காதீங்க. நிறைய நாள் இருக்கு, நமக்கு கிடைக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவோ இருக்கு. நம்ம அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உடனே போய் இன்னைக்கே குதிச்சு இன்னைக்கே நான் வந்துட்டு 1 கோடி நான் சம்பாரிச்சிடணும், 1.5 கோடியை சம்பாரிச்சிடணும், ஒரு 3 கோடியில் நான் அண்ணா நகர்ல வீடு வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு ஒரே நாள்ல போய் நம்ம உள்ள குதிச்சோம்னா மொட்டை கிணறுல குதிக்கிறதா தான் அர்த்தம் அது. ஸோ ஷுட் பி சோ காசியஸ். இந்த மாதிரியான மார்க்கெட்ல நம்மளை வந்து டெம்ப் பண்ணோம். உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டவன் தான் மனுஷன். அப்போ அந்த நம்மளை வந்து டெம்ப் பண்ணோம். நீ வா 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 கமான் 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 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை கூப்பிடும். திடீர்னு இந்த கோமாளி பையன் திடீர்னு சொல்லுவான், ஈரான் வந்து எனக்கு தம்பி மாதிரின்றான். அடுத்து 800 பாயிண்ட் டப்புன்னு மேல அடிக்கும். சொல்லக்கூடிய ஆள் யாரு? ட்ரம்ப் வந்து சொல்லக்கூடிய ஆள். நம்ம அவங்களெல்லாம் வச்சு பார்க்க வேண்டாம், நம்ம சார்ட்டை வச்சு பார்த்தா போதுமானது. சார்ட்ல 75% இப்ப பேரிஷான நேச்சர்ல இருக்கு. நிப்டி அட்ஜஸ்டட் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் ஆகி, புட்கால் ரேஷியோ அட்ஜஸ்ட் ஆகி அண்ட் போலிங்கர் பேண்ட் அட்ஜஸ்ட் ஆகி ஒரு சைட்வேஸ் நேச்சரை கொடுத்து போலிங்கர் பேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபர்தரா இது டவுன் சைடை கண்டினியூ பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லெவல்ஸ் ஆன் டவுன் சைட் 23,796, 23,512, 23,108 இதெல்லாம் டவுன் சைட்ல இருக்கக்கூடிய லெவல்ஸ் டார்கெட். ஜனவரி 1ஆம் தேதி நம்ம ஃபுல் டே செஷன் வச்சிருந்தோம் நினைக்கிறேன். அன்னைக்கு வந்துட்டு 2000 மைக் மியூட்ல போடுங்க. 2026ல ஜனவரி 1ஆம் தேதியே நம்ம சொன்னோம் நியூ இயர் அப்போ. 2026 ஜூன்ல, 2026 டிசம்பர்ல 23,000, 23,200 புட் ஆப்ஷன் பை பண்ணுங்க, ஒரு லாட் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சொல்லியிருந்தது ஞாபகம் இருக்குங்களா? 23,000 புட் ஆப்ஷன், 23,200 புட் ஆப்ஷன். அப்ப மார்க்கெட் வந்து 26,000 இருந்துச்சு. நம்ம இவரு சையத் சார்லாம் வந்துட்டு ஜூன் மந்த்ல வாங்கியிருந்தாரு, டிசம்பர் மந்த்ல அலோவ் பண்ணல அப்படின்ட்டு. டாக்டர் வெங்கடேஷ் வந்துட்டு 10 லாட்ஸ் பக்கமா பை பண்ணியிருந்தாரு, அவர் டிசம்பர்லயே பை பண்ணியிருந்தாரு அவரு.
ஸோ நிறைய பேர் வந்துட்டு அந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்க. மீகரான பிரைஸ்ல தான் பை பண்ணியிருந்தீங்க. ஒரு 60 ரூபா, 59 ரூபா, 63 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் பை பண்ணியிருந்தீங்க. அது இன்னைக்கு எவ்வளவு இருக்கு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் வாட் வி கால்டு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இது எப்படி வந்துட்டு ஒரு கன்விக்ஷனோட எப்படி நம்ம அந்த இடத்துல வந்து அதை சொல்லியிருந்தோம் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் மினிட் ப்ளீஸ். 432 பாசிட்டிவ் சைன். 432 456க்கு மேல அது போகணும். 460 456. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23,000 புட் ஆப்ஷன், 23,200 புட் ஆப்ஷன்லாம் வந்துட்டு எக்ஸலண்டா வந்து உங்களுக்கு வந்துட்டு வந்து ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து இது என்ன நேச்சர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. போலிங்கர் பேண்ட் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகுது அண்ட் ஓவர் சோல்டுக்கு போயிருச்சு. ஓவர் சோல்டுல அப்படியே போயிட்டே இருக்காது. உங்களுக்கு ஷார்ப்பா வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்து அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து செல் ஆஃப் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்சா வந்துட்டு மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு ஒரு சின்ன ரெக்கவரி கொடுக்கும். அட்லீஸ்ட் 0.236 வரைக்குமாவது அப்சைட்ல ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அதை வந்து டிபிக்கல் புல் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிபிக்கல் புல் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 0.236 கொடுக்குதா அப்படிங்கறத பார்க்கணும். 0.236 மேல சர்வைவ் ஆகுது அப்படின்னா அடுத்து பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனுக்கு போகும். அடுத்து பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனுக்கு போகும். இது சான்சஸ் இருக்கு. எத்தனை பேர் ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இந்த ஜூன்ல 2026 அல்லது டிசம்பர் 2026ல 23,000 23,200 புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்ததுல வந்து எத்தனை பேர் நீங்க அந்த ஒரு லாட்டையோ இல்ல நீங்க எவ்வளவு லாட்ஸ் வாங்கினீங்களோ அதை ஹோல்டு பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல. பட் அதை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மார்க்கெட் மேல போகும்போது ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு திரும்ப அது ரீஎன்டர் ஆகிக்கலாம். மைக்ரேட் ஆகி கூட ரீஎன்டர் ஆகலாம். இது ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்னு பேரு. நீங்க முன்னாடி 23,000 புட் ஆப்ஷன் வச்சிருந்தீங்க, 60 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க. அது வந்துட்டு 110 ரூபாய்க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 110 ரூபாய்க்கு வந்துட்டு திரும்ப அது வந்துட்டு 40 ரூபாய்க்கு போகுது. தெரியுது உங்களுக்கு மார்க்கெட் திரும்ப அந்த இடத்துக்கு போகுதுன்னு சான்ஸ் இருக்கு. நீங்க 110 ரூபாய்க்கு அதை புக் பண்ணலாம். புக் பண்ணிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க அவசியம் இல்லை. புக் பண்ணிட்டு அகைன் யூ கேன் என்டர் அட் 40 rupees. அப்படி இல்லையா 23,200 போயிட்டு நீங்க பை பண்ண செய்யலாம். முன்னாடி 23,000 வாங்கியிருந்தீங்க, இப்ப 23,200 போய் பை பண்ண செய்யலாம். இது ஜனவரி 1ஆம் தேதி எடுத்த கான்ட்ராக்ட். நாங்க என்ன ஸ்டில் ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாத்தி மாத்தி போட்டு அதை ஓட்டிட்டு தான் இருக்கோம். அந்த வண்டியை ஓட்டிட்டு தான் இருக்கோம். அது மொத்தமா விட்டுற கிடையாது. அது மூலியமா என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டா, நான் ஒரே ஒரு லாட் தான் உங்களை பை பண்ண சொன்னேன். எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க நம்பர் ஆஃப் லாட்ஸ் அதிகப்படுத்திக்காங்க. அது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டின்னு வச்சுக்க, பேஸ்ட் ஆன் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். பட் அதை வச்சு நம்ம மார்க்கெட் நேச்சரை கேட்ச் பண்ண முடியும். எப்பவுமே நாங்க வருஷத்துல முதல் நாள் வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்துருவோம். அது டிசம்பர் மந்த்ல இருக்கக்கூடிய ட்ரேட் எடுப்போம். அந்த வருஷத்துடைய டிசம்பர் மந்த் முதல் நாள்லயே அந்த வருஷத்துடைய கடைசி மாதத்துல ட்ரேட் எடுத்து வச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி அந்த பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த மார்க்கெட்டுடைய நேச்சரை அசஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து புக் பண்ணிக்க முடியும். லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் இந்த ட்ரெண்டை வந்து உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க வந்துட்டு பில்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அதுல இருக்கு. நாங்க ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி. ஸோ அதை தான் உங்களுக்கு நாங்க கொடுத்துருந்தோம். அந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுங்கன்ட்டு. அன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருப்போமா? அன்னைக்கு மார்க்கெட் 25,800 சம்திங் எவ்வளவு இருந்துச்சு அப்போ ஜான்வரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜான்வரியில வந்துட்டு ஜான்வரி 1 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை 26,197, லோ வந்து 26,113. 26,200 இருக்கும்போது 23,200 யாராவது எந்த முட்டாப்பையிலாவது எடுக்க சொல்லுவானா? ஆனா அது டிஎஃப் எடுக்க சொல்லுச்சு. ரொம்ப டீப் ஓடிஎம். எங்க ஜூன் மந்த்ல, டிசம்பர் மந்த்ல தான் நாங்க எடுக்க சொன்னோம். ஆனா டிசம்பர் மந்த்ல வந்துட்டு இல்ல, ஒரு சிலர் கிடைக்கலங்கிறனால நீங்க ஜூன் மந்த்ல எடுத்துருந்தீங்க. ஸோ இது வந்துட்டு அனாலிசிஸ். இது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்லுது, சார்ட் சொல்லுது. அதனால வந்துட்டு நம்ம அந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ரொம்ப 60 ரூபாய்க்கு வாங்கினது அந்த பிரைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது எங்கேயோ போய் நிக்குது. உங்களுக்கு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க உங்களுக்கு காட்டுறேன் எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. 23,200 இல்ல 200 விட்டுருங்க, 23,000 எடுங்க. 23,000. 140 ரூபா ஆமா, ஹை 340 பாத்தீங்கன்னா ரூபா. ம் 340. ஆமா
உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அது இம்ப்ரூவ் ஆகி மேலே வந்துருக்கு. ஆல்மோஸ்ட் 4x ரிட்டர்ன். எத்தனை மாசத்துல உங்களுக்கு? 60 நாள்ல 4xனா எவ்வளவு வருது உங்களுக்கு? $23,000 டிசம்பர் 2029. சாரி, டிசம்பர் 29 2026. கால் கிடையாது, புட்டு. அஹ் 23,000 புட்டு 2026 டிசம்பர். ம். இது வந்து இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 527 ரூபா இன்னைக்கு. ஜான்வரியில இது எங்க இருந்துச்சு? இது ஜான்வரி. ஜான்வரியில இதோடைய பிரைஸ் வந்து 160 ரூபா. 160 ரூபாயில இருந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டு வித்தின் 60 டேஸ்ல இது வந்து 518 ரூபா. 160ங்கிறது நீங்க 160ல கேட்ச் பண்ண முடியாது. நீங்க ஒரு 180ல வாங்கியிருக்கீங்க, 200 ரூபாயில வாங்கியிருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. 200க்கு மேல இப்ப உங்களுக்கு 327 ரூபா உங்களுக்கு அதுல லாபம் கிடைச்சிருக்கு. 1x 1.3x உங்களுக்கு அதுல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இதே ஜூன்ல இருந்தது அப்படின்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருக்கும். நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து அதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும். இது வந்து நீங்க லாங் டேர்ம் அனாலிசிஸ் நம்ம பண்றதுனால, இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டை நீங்க ஐடென்டிஃபை பண்றதுனால யூ கேன் மேக் மணி. கஷ்டப்படாம சம்பாதிக்கலாம். ஈவன் வந்துட்டு ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல்ஸா இருந்தா கூட, அவங்க ஆஃபீஸ் கோயர்ஸா இருக்காங்க, அவங்க வந்து இந்த ட்ரேடிங்கை கூட ஒரு இன்வெஸ்டிங் மாதிரி அவங்க வந்து அப்ரோச் பண்ண முடியும். அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு அதுல. சும்மா அப்போதைக்கு அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டா போதும். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட், மீடியம் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும் இதுல. இப்போ 4 விஷயம் வந்துட்டு நெகட்டிவா இருக்கு. ஐ மீன் பேர்ஸுக்கு. ஒன்று வந்துட்டு RSI ஓவர் சோல்டு ஜோன். இன்னொன்று எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 200 பீரியடுக்கு கீழே விழுந்து கிடக்கு. 3 போலிங்கர் பேண்டுக்கு கீழே கிடக்கு. இது மூணுமே வந்துட்டு இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம்ல பேர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேவரபிளா இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. லெவல்ஸ் தான் நம்ம பார்க்கணும். 404க்கு மேல இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அண்ட் ரிச் அனாலிசிஸ் சைமல்டேனியஸா பண்ணிக்கணும். ரிச் அனாலிசிஸ் இன் தி சென்ஸ் ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத சைமல்டேனியஸா செக் பண்ணிக்கணும். இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனாலிசிஸ் ஒரு தடவை நம்ம பண்ணணும். ஜஸ்ட் மினிட். எஸ், G4ங்க. ஜஸ்ட் மினிட், நான் வரேன். எஸ். ஸோ கைஸ் வில் கனெக்ட் பை 2:50. திரும்ப நம்ம கனெக்ட் ஆகும். நான் இந்த வைஃபை கனெக்ஷன்லாம் எனேபிள் பண்ணிட்டு திரும்ப கனெக்ட் ஆகலாம். 2:15 ஆர் 1:15 சம்திங். நான் அதை ஒன்ஸ் ஓகே பண்ணிட்டு நான் உங்களுக்கு திரும்ப கனெக்ட் ஆகிறேன். வேற எதுவும் அப்டேட் இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு நான் டெலகிராமில் நான் கொடுக்குறேன். 404க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் ஃபார் அட்லீஸ்ட் 15 to 30 minutes. அதே போல டவுன் சைடில் 305 கீழே 15 to 30 minutes சர்வைவ் ஆகுது, சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா பேரிஷான நேச்சரில் டவுன் சைட் லெவல்ஸை பார்க்கும். அதே போல அப் சைட் லெவல்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன் பிட்வீன்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னா எதையுமே பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க, அது மட்டுமே போதுமானது. வேற எதுவும் புதுசாக எதுவும் கமிட் பண்ண வேண்டாம். வில் கனெக்ட் லேட்டர். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. Thank you, sir. Bye. Thank you. Thank you, sir. Have a nice day, sir. Thank you, sir. Thank you so much.